ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. உலகிலேயே மிகவும் உயரமான கட்டடம் 110 மாடிகளை கொண்ட கட்டடம். உலக வாணிய மையம். இப்படியெல்லாம் மனிதர்கள் தங்கள் சாதனையை எண்ணி பெருமிதம் கொண்டார்கள். ஆனால் என்ன ஆனது? பல மாதங்களாக எழுப்பப்பட்ட கட்டடம் ஒரு கன பயங்கரவாத தாக்குதலால் தரைமட்டமானது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாயின. கட்டடம் தாக்கப்பட்டு ஆட்டம் கண்டு சரிந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த மனிதர்களின் நிலை என்ன? மரணம் அவர்களுக்கு முன்னால் அழைக்கப்படாத விருந்தாளியாக நின்று கொண்டிருந்தது. பயம், பதற்றம், திகில், பீதி, அழுகுரல்கள், அவலக்குரல்கள். இத்தகைய இக்கட்டான தருணங்களில் நம்மால் எதை பற்றி சிந்திக்க முடியும்? பணம், பட்டம், பதவி போன்றவை நமக்கு உதவுமா? உறவினர்கள் அல்லது நண்பர்கள் ஓடி வந்து நம்மை காப்பாற்ற முடியுமா? உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தருணங்களில் கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை கைவிட்டு விடாதே, இத்தகைய அபய குரல்களை தானே கேட்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் கடவுளை உதவிக்கு அழைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கும் போது எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறோம்? எந்த அளவுக்கு கடவுளை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முயற்சிகள் மேற்கொள்கிறோம்? ஆபத்தில் கடவுளை கூவி அழைப்பதும் சந்தோஷத்தில் அவரை மறப்பதும் மனித இயல்பு. இந்த இயல்பை இப்போது நாம் மாற்றி அமைக்க வேண்டும். முன்பெல்லாம் பெரும்பாலும் வயதானவர்களுக்குத்தான் மரணம் ஏற்படும். ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. அகால மரணங்கள் அன்றாட சம்பவங்களாகிவிட்டன. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து தரப்பினரும் பல்வேறு காரணங்களால் மரணமடைகின்றனர். யாரேனும் இறந்து விட்டால் இறந்து போனவர் இறைவனடி சேர வேண்டும் என்று பல்வேறு பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் செய்கிறோம். ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அல்லது உயிர் பிரிய போகும் தருவாயில் கடவுளின் நாமத்தை அவருடைய காதில் ஓதுகிறோம். இப்படியெல்லாம் செய்வது நல்லதுதான். எனினும் நாம் நன்றாக இருக்கும் போதே கடவுளை நினைக்கவும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எல்லா தருணங்களிலும் அவரை துணையாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அப்போதுதான் உயிர் உடலை விட்டு பிரியும் போது கடவுளின் நினைவு இயல்பாக வரும். ஆத்மாவும் சாந்தி அடையும். சிந்தனை துளி. இறைவனை உள்ளபடியே அறிந்து கொண்டு இறைவனின் துணையுடன் வாழ்வதுதான் மனித வாழ்வின் உயர்ந்த நிலை.